சார் இப்ப திரு டிடிவி சார் அவர்களையும் திரு ஓபிஎஸ் அண்ணன் அவர்களையும் சந்திச்சு நீங்க பேசக்கூடிய பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய வழிகாட்டல் அனுமதியின் பேர்ல நடக்குதா இல்ல அது உங்களுடைய கட்சிக்குள்ள என்ன நடக்குது? கட்சி தலைவர்கள் ஒருத்தட்ட என்ன சொல்றாங்க, ஒருவருக்கு இந்த கட்சியில என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம பொது இடத்துல பேச முடியாது. பத்திரிகை நண்பர்கள் நீங்க யூகிக்கிறீங்க, அது ஓகே. பட் நம்ம கட்சி எப்படி நடத்தணும், எங்க கட்சியில ஒருத்தருக்கு என்ன வேலை, எங்கள் வேலையை எப்படி செய்யறோம் அப்படிங்கறது நம்ம கட்சிக்குள்ளே விட்டுலாங்கன்னா, இந்த கட்சியில நாங்கள் எது செய்தாலும் கூட அது ஒரு அர்த்தம் இருக்கும். யாரும் தனிப்பட்ட முறையில எந்த வேலையும் செய்ய மாட்டோம். பொறுமையா இருக்கணும். எங்களை பொறுத்தவரை தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ரிஸ்க் நாங்க எடுத்திருக்கோம். காரணம் 2021 உள்ளாட்சி தேர்தல் தனித்து நின்றோம், 24 லோக்சபா தனித்து நின்றோம், 26 கூட்டணிக்கு மறுபடியும் போறோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலதான் எல்லா வேலையும் செய்யறோம். நண்பர்கள் பொறுத்திருக்க வேண்டும், சரியான நேரத்துல பேசுவோம். இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, நயினார் நாகேந்திரன் தினகரனுக்கு எதிராக பேசுறாரு, ஓபிஎஸ்க்கு எதிராக கமெண்ட் கொடுக்குறாரு. ஆனா நீங்க அதுக்கு ஆதரவா நயினார் அண்ணன் எப்பவுமே எதிராக பேசுறாங்க, நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்களுடைய தலைவர் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் யாரும் எதிர்ப்பும் பேசல. அரசியலை நம்ம செய்யவும் கூடாது, செய்யவும் முடியாது, பேசணும். எங்களுக்கு பிரின்சிபல் எதிரி, முக்கிய எதிரி திராவிட முன்னேற்றம். அது நயினார் அண்ணன் பேசுறாங்க. அதனால அண்ணனுடைய பேச்சுல அதை இப்படி சுத்தி வளைச்சு அப்படி வளைச்சு இப்படி வளைச்சு டிடிவி அண்ணனுக்கு எதிராக பேசுறாங்க, ஓபிஎஸ் அண்ணனுக்கு எதிராக பேசுறாங்க அப்படிங்கிற கருத்து எனக்கு ஏற்படுத்தல. எப்படி இருந்தாலும் கூட அரசியல்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, இந்த வார்த்தை கருத்து வேறுபாடுகள் பயன்படுத்துவோம். அந்த மாதிரி இருந்தாலும் கூட அதெல்லாம் சரி பண்ணி முன்னாடி கொண்டு போயிருக்காங்க. இந்த மாநில தலைமையில இந்த கருத்து வேறுபாடுகள், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, தலைவருக்கு ஒரு நயினார் ஒரு கருத்து இருக்கும் போது கூட்டணிக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். யாருக்கு இந்த கருத்து வேறுபாடு இல்லைங்களா? எல்லோருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈர்ந்த வேண்டும் என்கிற ஒற்றை கருத்து.